கார்த்திக், இனிமேட்டு என்னால லவ் பண்ண முடியாது. பண்ணவும் மாட்டேன். டிஸ்டர்ப் பண்ணாத. மீறி பண்ணேனா ஈவ் டீசிங்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்ப போன வாரம் வரைக்கும் லவ் பண்ணியே? அது போன வாரம், இது இந்த வாரம். பிரியா உன்னை லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாடா. இவ்வளவு நாள் லவ் பண்ணியேன்னு கேட்டா அது போன வாரம், இது இந்த வாரம்னு வடிவேல் மாதிரி காமெடி பண்றாடா. போண்டாவாயன் பொண்ணு மாதிரி இருந்துக்குன்னு வடிவேலு மாதிரி காமெடி பண்றாளா? ரெடி வரேன். இந்தாடி 39,070 ரூபாய். பைசாவை பைசல் பண்ணிட்டு காதலை க்ளோஸ் பண்ணிக்க சொல்லு. எப்போ அவன் என் காதல காசா பாத்துட்டானோ, நானும் கணக்கு பாத்துடுறேன். ஒரு நிமிஷம். பேசா கொடுப்பல செக்கா கொடுப்பல, இவ்வளவு நேர்மையா இருக்கா? அவன் மட்டும் தான் செலவு பண்ணிருக்கானா? நானும் 20,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். கிஸ் பண்ணும்போது சுமெல் வருதுன்னு சொன்னேன். பப்ளிகாம் சாப்பிட்டு கிஸ் பண்ணா. அவன் சாப்பிட்ட பப்ளிகாம ஏன் கணக்குல எழுதியிருக்கான். ராஸ்கேல். எத்தனை தடவை தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அங்க இங்கன்னு கைய வச்சிருக்கான் தெரியுமா? அதுக்கெல்லாம் நான் கணக்கு பார்த்தேனா அவன் தான் எனக்கு தர வேண்டியிருக்கும். பட் நான் அதை பார்க்கல. ஏன்னா காதல் புனிதமானது. சாரி கார்த்தி, எங்க 2 பேருக்கும் பிரிட்ஜா இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் பிரியா? ஃப்ரெண்டுன்றவன் ஒரு பிரிட்ஜ் மாதிரி, லவ்வர்ஸ் அதுல ஏறி போற வண்டிங்க மாதிரி. நான் ஏன் கடமையை தானே செஞ்சேன். ஒரு மந்த் டைம் கொடுக்க சொல்லுங்க, ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஏன் பிரியா, என்னைக்கு அன்பா அமௌண்ட்டா பார்த்தனா அப்பவே அவன் அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணு. இந்தா செல்லம் காடுபடி. எதுக்குடா செல்லம் உனக்கு சிரமம்? ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள இதெல்லாம் அப்படிதான். பின் நம்பரு உன்னோட டேட் ஆஃப் பர்த் தான். ஒரு நிமிஷம் கார்த்தி. ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் என்ன பார்க்க வைக்கிறேடா ஆண்டவா. பிரதர், என்கிட்ட இல்லாதது அப்படி என்ன உங்ககிட்ட? இந்த பொண்ணுங்க டேஸ்டே ரொம்ப வழுக்கே. சார் வணக்கம். கஸ்டமர் கேர். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்? சார் நான் மாப்பிள்ள பேசுறேன் சார். சொல்லுங்க சார், நீங்க என்ன தகவல் தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? நானும் தோஸ்து கார்த்தியும் சரகடி வந்தோமா, செம்ம பார்ட்டி ஃபுல்லா போதேறிச்சு சார். சார் ஆட்டோ ஒண்ணு கூட வரமாட்டேங்குது, கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்களேன். சார் அந்த வசதி எங்க கிட்ட இல்ல. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணுமா? என்ன சார், கேட்ட சரகு கிடைக்க மாட்டேங்குது, அச்ச சரகு ஏற மாட்டேங்குது, கிளம்புறதுக்கு ஆட்டோ நிக்க மாட்டேங்குது. என்ன சார் கஸ்டமர் கேரால அதெல்லாம் முடியாது சார். டபாரியா, கஸ்டமருக்கு கஷ்டம் இருக்கும் போது கேர் எடுக்கிறது தான் கஸ்டமர் கேர். இல்லன்னா நீ என்ன கஸ்டமர் கேர்? வேற ஏதாவது தகவல் வேணுமா? சார் சார், நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி ஒரு சூப்பர் மேட்டர் சொன்னா கேக்குறீங்களா? சொல்லுங்க சார். ஏய் சொல்றேன் சார், சரகச்சதுக்கு அப்புறம் பூண்டோட சோப்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க வச்சுங்க, மொப்பு கப்பே வராது. சார் ரெடி கலகலான கார்த்தி. சார் இதெல்லாம் உங்க கஸ்டமருக்கு சொல்றீங்க? கண்டிப்பா சொல்றேன் சார். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணுமா? வேற தகவல்? சார் நமிதாக்கும் முருகு கம்பிக்கும் என்ன சார் கனெக்ஷன்? ரொம்ப நாளா டவுட் சார், அதை பத்தி தகவல் வச்சுக்கிறீங்க? சார் இந்த மாதிரி தகவல்லாம் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். வேற ஏதாவது நெட்வொர்க் விஷயமா தகவல் இருந்தா கேளுங்க, சொல்றோம். வெயிட் ஆ போன், ஆட்டோ வந்துச்சு ஆட்டோ வந்துச்சு. நெட் நெட். காதலுங்கிறது வீடு மாதிரி. எப்படி வீட்டுல இருக்க ஒருத்தன் காலி பண்ணிட்டா புதுசா வெள்ளை அடிச்சு இன்னொருத்தன் குடி விடுறது இல்ல, அந்த மாதிரிதான் இப்ப நான் வீட்டை வெள்ளை அடிச்சுட்டேன். சோ இந்த காலி வீட்டுல யாரு குடி வர போறான்னு எனக்கு தெரியல. ஏய் நான் ஒரு கோட்டிங் தான் அடிச்சுக்கிறேன், இந்நேரத்துக்கு அவ 4-5 கோட்டிங் அடிச்சிருப்பா. இப்படி மொட்டை மரத்துக்கடல உட்காந்து மொக்க போட்டு அட்வைஸ் பண்றியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? உன் மூஞ்சிக்கு நான் மைசூர் பேலஸ்குள்ளே அட்வைஸ் பண்ணுவாங்க? டேய் ஒன்னு தெரிஞ்சுக்கோ, அவமானப்படுறதுல 2 வகை இருக்குது. ஒன்னு முருகன் டைப்பு, இன்னொன்னு விநாயகர் டைப்பு. நீ முருகன் மாதிரி ஊரெல்லாம் சுத்தி அவமானப்படுவ, நானு விநாயகர் மாதிரி ஒரே இடத்துல மொத்தமா அவமானப்படுவேன். அதனால்தான் ஐ எம் மாப்பிள்ளை விநாயகன், யூ ஆர் ஜஸ்ட் இட்லி கடை கார்த்தி. வெள்ள அடிச்ச உடனே வீட்டுக்குள்ள வரானே, இவனை எப்படி வெட்டி விடுறது? வாட் எ பியூட்டி. மாப்பிள்ள நான் எடுத்துக்கிறேனே. அதெல்லாம் முடியாது. சொந்த வீடு இல்லாத மாதிரி தெரியுதே.
ஏன்டா அப்படி சொல்ற? இல்ல வண்டி ரொம்ப பழசா இருக்கேடா. ஆ? வீடு வாடகை வீடா தான் இருக்கும். ஆமா, ஏத்துக்கோ. தேங்க்ஸ்டா. பாப்பா கவலைப்படாத, அங்கிள் ஆண்டவே. பொண்ணு போயிட்டு முப்பலி கேட்டவங்க. What happened, baby? சொந்த வீடு இல்ல, சொந்த வீடு இல்ல. பட்டு பாவாடைகள், பழைய பட்டு வேஷ்டி, பழைய பட்டு ஜாக்கெட், பழைய அவன் சொல்றாம்மா. என்ன இதுக்கே நாக்கு நடுங்குது? என்ன வாந்தி எடுக்க போறானோ? ஏங்க, நீங்க ரொம்ப மோசங்க. இப்படி தோல் சீவன பப்பாளி மாதிரி பல பல பலன்னு ஒரு பேச வச்சுக்கிட்டு கன்றாவியான ஒரு ஹெல்மெட் போட்டு கவர் பண்ணிட்டீங்களேங்க. சேஃப்டிக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்றாம்மா. மச்சான், சேஃப்டிக்குனா தலையில தான் மாட்டுவாங்களா? அவன் டபுள் மீனிங்ல பேசுறான்டி. டபுள் மீனிங்கா? ஏன் அப்படியே ஒரு யூ டர்ன் போட வேண்டியது தானே? இட்லி கடை புத்தி போதா பாரு, கழுத்துலயே மாவாட்டுறான். பப்பாளி சமாட்ரா. நீ வாய பூட்டு. வா. இந்த வயசுல லவ் பண்ணுவியா? பண்ணுவியாடா? லவ் பண்ணுவியா? நிப்பாட்டு. ஏய், நிப்பாட்டு. ஏன்டா அடிக்கிற? சார், இவன் சரியா படிக்கிறது இல்ல, இவளுக்கு இவனை பிடிக்கிறது இல்ல. இந்த லட்சத்துல லவ் பண்ணு டார்ச்சர் பண்றான். இவன் அடிக்க என்ன சார் பண்றது? டேய், படிக்காத பையனை பாஸ் பண்ண வைக்கிறதும் பிடிக்காத பொண்ணை கிஸ் பண்ண வைக்கிறதும் தான் சேலஞ்ச். அதுவும் சாதாரண சேலஞ்ச் இல்ல, ட்ரையாங்கிள் சேலஞ்ச். தம்பி, நீ சேலஞ்ச் பண்ற. கான்ஃபிடென்ட்டா சேலஞ்ச் பண்ணு. ஆமா அண்ணன் 5 வருஷமா ஒரே பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நீயும் கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ண தம்பி. எங்க பாஸ்க்கு லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவ் தான், ஹெச்ஐவியை தவிர. டேய் குட்டியா, கேட்டானா என் பயோடேட்டாவை? இல்ல, சாருக்கு ஒரு சின்ன அட்வைஸ். அட்வைஸ்ங்கிற பேர்ல ஆல் வாய்ஸ்ல தப்பா பேசாதீங்க ப்ளீஸ். சாரிங்க பாஸ். என்ன துடிக்குது பாஸ்? வைப்ரேஷன். அண்ணி வர போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா. ஆர்டின் அலாட் ஆயிடுச்சு. அண்ணி வர நேரத்துல கண்ணீர் வர்ற மாதிரி எதுவும் பேசிடாதீங்க ப்ளீஸ். ஓகே பாஸ். எப்போ தூரமா பாக்குறீங்களா பாஸ்? ஓய் நான் தூரமா நின்னாலும் அண்ணியோட மனசுல ஈரமா இருப்பேன். டைமிங் கொண்டு குறைச்சு. கான்ஃபிடென்ட் பாஸ். அத நான் உனக்கு சொல்லணும். கான்ஃபிடென்ட். ஹாய். ஹாய். வாயை திறந்து பேச மாட்டியா? நீங்க தான் விஷுவல் பாக்குறீங்களே பாஸ். பார்த்தாலும் வாங்கின காசுக்கு நீ சொல்லணும்டா. ஓகே பாஸ். இனிமேல் நீ பஸ்ல எல்லாம் போக கூடாது. வா, வண்டியில ஏறு. ஏன்? இல்ல, நான் பஸ்ல போகும்போது ஃபிகரிங்லாம் இடிப்பேன். இப்போ நீ போனா உன்னை இடிப்பானுங்களா? அடுத்தவனெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. வந்து ஏறு. பாஸ், எஸ். அண்ணி பைக்ல ஏற போறாங்க பாஸ். ஒரு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்தா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்கார்ந்தா லவர்னு அர்த்தம். அண்ணி இப்ப எந்த சைடு கால் போட்டு உட்கார்ந்திருக்காங்க? ஒரு பக்கம் தான் பாஸ் கால் போட்டு உட்கார்றாங்க. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்க்கு பேர் என்ன? ரெண்டே தான் பாஸ். ஆரம்பமே பஞ்சரா? விளங்கிடும். பாஸ், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பாஸ். சங்கர் பாஸ், வெடிச்சது டயர் இல்ல, இந்த ஆட்டினோட ஃபயர். என்ன ஒரு கால்குலேஷன். பாய் ஃப்ரெண்டோட வரும்போது மட்டும் பழைய செருப்போட வருவாளுங்க. இந்த செருப்பு கையில எடுத்துட்டு போனா கௌரவமா இருக்காதுல்ல, அதுதான் உனக்காக பாசமா பாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். பாஸ் அங்க பாருங்க. புதுசா செருப்பு வாங்கி கொடுப்பேன்னு நினைச்சியா? ஆசையா பாரு. எனக்கு ஷூ வாங்க வச்சிருந்த காசை தான் உனக்கு செலவு பண்ணிட்டேன். போற வழியில ஏதாச்சும் கல்யாண வீட்டுல உசார் பண்ணி தரேன். அண்ணி ரெண்டு பக்கம் கால் போட்டு போறாங்க பாஸ். ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆயிருமோன்னு பயப்படுறீங்கல்ல? எதிராளியோட ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகாம பாக்குறது தான் முக்கியம். ஃபாலோ பண்ணு.
பாஸ் நீங்க காதலிக்கிற பொண்ண நீங்க தானே ஃபாலோ பண்ணணும். எங்களையும் ஃபாலோ பண்ண அனுப்புறீங்க? கேட்டுக்கங்க. சில பேரை பார்க்க தான் பிடிக்கும். என்னெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா பிடிக்காது. அதுக்காகத்தான். இதுல இழிப்பு வேற. ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. உண்மையான அரசியல்வாதி மக்களை எலெக்ஷன் அப்பதான் சந்திப்பான். உண்மையான காதலன் காதலிய கல்யாணத்தை பத்தான் சந்திப்பான். புதுசா ஏதாவது பேசாதீங்க பாஸ். நீங்க ஏன்டா புதுசா கேள்வி கேக்குறீங்க? சொல்டா. டேய் எங்கடா இருக்க? பப்பாளி வரேன்னு சொன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு என்ன விஷயம்? நீ ஃப்ரீயா இருந்தா மொக்க போடலான்னு. கஸ்டமருக்கு யாருக்கு ஃபோன் பண்றா? ஏய் யாழ் வந்துடா. ஹாய். ஹாய். ஏய் அதான் என் பாய் ஃப்ரெண்ட். ஏய் என்னடா அவ தனியா வருவன்னு பார்த்தா கூட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரா. ஆள் எப்படி ஸ்மார்ட்டா? நல்லா தான் இருக்காண்டி. எப்படிடா இப்போ ஃப்ரெண்ட கட் பண்றது? டேய் அவன் மனுஷிடா. வரும்போது ஃப்ரெண்ட கூட்டி வந்திருக்கா. நீ போகும்போது ஃப்ரெண்ட கூட்டி போனியா? நீ எல்லாம் அவன் மனுஷனாடா? மனுஷனா மிருகன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம். கட் பண்றதுக்கு ஐடியா சொல்லு. நீ என்ன பண்ற? உன் ஆளுகிட்ட நீ எப்படி எல்லாம் வழியணும்னு நினைச்சியோ அது அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட வழி. ஆட்டோமேட்டிக்கா உன் ஆளை ஃப்ரெண்ட கட்டி விட்டுருவா. ஃப்ரெண்டு பிக்கப் ஆயிடுச்சுன்னா நோ ப்ராப்ளம். உன் ஆளை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். கார்த்தி இது நந்திதா. நந்து இது கார்த்தி. டக்குன்னு அவளுக்கு கை கொடு. ஹாய் நந்திதா. சொல்லுடா ரப்பிஸ் ராஜேஷ். பாஸ் அண்ணி அவங்க ஃப்ரெண்ட் அவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பாஸ். அவன் நரி முகத்துல முடிச்சிருப்பான்டா. நாளையில இருந்து வீட்டுல இருக்க நாயை பத்திட்டு நிறைய கட்டுங்கடா. பாஸ் அண்ணியோட ஃப்ரெண்டுக்கு அவன் கை கொடுக்குறான் பாஸ். அண்ணி அவனுக்கு கை கொடுக்கல இல்ல? இல்ல பாஸ். அப்புறம் ஏன்டா நீ ஷாக் ஆகுற? ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. ஓகே பாஸ். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பாத்திருக்கேங்க. ஆனா நயன்தாராக்கு அப்புறம் உங்களுக்கு தான் அந்த லூசர் ரொம்ப சூட் ஆகுது. உன் பாரு டென்ஷன் ஆவறல. அப்படியே பில்ட் பண்ணு. உங்க ஸ்மைல் அப்படியே த்ரிஷா மாதிரியே இருக்கு. நிஜமாவா? எப்படி வெயிட் மெயின்டைன் பண்றீங்க? ஜிம்முக்குலாம் போறீங்களா? இல்ல யோகாவா? அனுஷ்கா மாதிரி. தேங்க்ஸ் கார்த்திக். ஐ லைக் யூ. நீங்க எல்லாமே ரொம்ப ஓப்பனா பேசுறீங்க. இருக்கறதானங்க சொல்றேன். உன் ஆளு என்ன பண்றா? கடுகு போட்டா வெடிச்சிரும். என்னது? ஒண்ணும் இல்ல. ஏதோ கடுகுன்னு சொன்னீங்க. கடுகு மாதிரி உங்க கண்ணு கியூட்டா இருக்கு. ரொம்ப வலிய விடுறானே. ஜொல்லுல நம்மள மிஞ்சிரோ போல இருக்கே. கார்த்தி பப்பாளி. நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவளை லவ் பண்றியா? என்ன பப்பாளி இப்படி கேக்குற? உன்னை பார்க்கணும் தானே பார்க்குக்கு வர சொன்னேன். என்ன பார்க்க வந்த மாதிரி தெரியல. ஏதோ 5ஆவதுக்கு ட்ரை பண்றேன். பப்பாளி என்னையே சந்தேகப்படுறியா? நான் என்ன செய்வேன்? பாஸ் லைன்ல தான்டா இருக்கு. சொல்லு. பாஸ் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கிறேன் பாஸ். டேய் நான் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அப்படின்னு சொல்லுவேன் பாத்தியா? நெவர். நான் சின்ன சிவாஜி சிவகார்த்திகேயன்டா. இதை யாரும் அவன்கிட்ட போன் பண்ணி சொல்லிடாதீங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. கான்ஃபிடன்ட் பாஸ். ஆக்டிங்லாம் என்கிட்ட பண்ணாத. போய் அவளையே லவ் பண்ணு. உன் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு அவளையே நீ கூட்டு போன. அவளை கட் பண்றதுக்கு தான் அவன் அப்படி பேசியிருக்கான். அப்படியா? எப்படிமா இதெல்லாம்? நாங்கெல்லாம் அந்த காலத்து ஐஸ்வர்யா ராயாக்கும். அம்மா இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாம்மா? ஏய் சுப்பு எங்கடி இருக்க? நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்டி. அம்மாவுக்கு சீரியஸ். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஒரு ஆடுத்தணும். ஹலோ லட்சுமி, நம்ம பொண்ணு எங்க இருக்கா? வீட்ல தாங்க இருக்கா? எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? அப்பாயின்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இருடா வந்துருவாடா. என் ஃப்ரெண்ட கட் பண்ணிட்டு வந்தா உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரியா? இப்போ பார். வந்துட்டாலே. ஹேய் பப்பாளி. வண்டியா? கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன். உனக்கு நேரம் சரியில்லை. இது என் ஃப்ரெண்ட் மாப்பிள்ளை விநாயகம். டாடா மாப்பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்படியா? ஹாய் மாப்பிள்ளை. உங்க ஷர்ட் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. நிஜமாவா? எனக்கு தாடி வச்ச பசங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க தாடி வைக்காமலே அழகா இருக்கு. வாவ், இந்த குட்டி தாடி இருக்கு பாருங்க, கியூட்டா இருக்கு. அப்படியே சைடுல இருந்து பார்த்தா சத்யா படத்துல வர கமல் மாதிரியே இருக்கீங்க. யாரு? நானு. உட்டா குணா கமல் மாதிரியே ஆகிடுவிய. ஐடியா கொடுத்தவங்க கை சுரண்டியா? டீசென்ட்டா டிஸ்மிஸ் ஆக சொல்லி சைடிஷ் வாங்கி போயினே இருக்கிறேன். அதை விட்டுட்டு பவர் ஸ்டாருக்கே பல்செட்டா? அழகடா பா. வாராண்டியம்மா ஆப்பு. பி ஹாப்பி. சரியா? சால்னா பண்ணு. சொல்லுமா. நான் ஒரு மீட்டிங்ல இருக்கேன்மா. பண்ணுவாங்க. தெரியுதுல்ல, போன் வை. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க? இப்படியே இருக்குமா தெரியுமா?
லவ் பண்றப்போ ஸ்டார்டிங்ல என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணுவேன். இப்போ என்னாச்சு? ஷேர் ஆட்டோவை பிடிச்சி இங்க வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நீ பிக்கப் பண்ண வந்தா நந்திதா ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுவா. நீ வராததுனால நான் நந்திதாவை கட் பண்ணி சொல்லுடா ஜிந்தா. அண்ணியோட வயித்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் பாஸ். பாசக்கார பயடா, பசிக்குதான் பார்த்திருப்பான். பாஸ் இங்க பாரு, வயிற்றுல ஆம்புலேட்டோ பம்பரமோ விட்டா தான் தப்பு. வயித்தை பார்த்தா தப்பே இல்ல. புரிஞ்சதா? ஃபாலோ பண்ணு. வைத்தியா இல்ல மன ஐட்ட பாஸ். வைடாப்பா. கான்ஃபிடென்ட் பாஸ். கான்ஃபிடென்ட் ஓகே பாஸ். வயிறெல்லாம் பாக்குறாய். ஐயோ, என்ன பிக்கப் பண்றதை விட உனக்கு என்னடா வேலை? ஏன்டா இன்ஷர்ட் பண்ணது நல்லா தானே இருந்தது, ஏன் எடுத்து விட்ட? நீ இனிமேல் சாரி எல்லாம் கட்டு வரதா? ஏன் சாரி கட்டினா நான் பொம்பளை மாதிரி இருக்கேனா? பொங்கல் மாதிரி இருக்க. ஏய், நீ என்ன அங்கங்க பார்த்து பேசுற? இதோ பெரியவங்க சொல்லிருக்காங்க, கண்ணை பார்த்து பேசுற ஆம்பளை மட்டும் நம்புன்னு. இந்த நொல்ல கண்ணை எவ்வளவு நேரம் தான் பார்த்து பேசுறது? யாரை பார்த்து நொல்ல கண்ணுங்கற? இப்ப என்ன அங்கங்க பார்க்க கூடாது அவ்வளவுதானே? நீ திரும்ப நான் சொல்றேன். குட். சொல்லு. ஃப்ரண்ட விட பேக் சூப்பரா இருக்கே. என்னது? நீ போட்டுக்க பேக் சூப்பரா இருக்குன்னு. இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த பார், நீ கண்ணதெல்லாம் காட்டி என்ன ரொம்ப மூட் அவுட் ஆகிட்ட. ஒரே ஒரு முத்தம் கொடு பப்பாளி. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஒரே ஒரு கிஸ் பப்பாயா. அது மேரேஜ்க்கு அப்புறம் தான். போ, அப்புறம் மேரேஜ்க்கு அப்புறமே பாத்துக்கலாம். ஹே கார்த்தி, அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிட்டல, எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே பாத்துக்கலாம். இவங்க கல்யாணம் பண்றானுங்க. ஹலோ பாஸ், ஒரு இன்டர்வியூ வருது. இப்பதான் டைட்டிலே போட்டிருக்கு, போங்க. அரை மணி நேரமாடா டைட்டில் போடுறீங்க? கார்த்தி, டேய் கார்த்தி, ஒரு ட்ரைலர் நில்லுடா. என்ன? அப்ப கிஸ்ஸுக்காக தான் என்ன லவ் பண்றியா? ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான். உன்னை லவ் பண்ணிட்டு அப்புறம் இன்னத்துக்கிட்ட போய் கிஸ் கேட்க சொல்றியா? இட்லி வாங்குற இடத்துல தான் சட்னியும் ஊத்துவாங்க. உன் வண்டி கடை புத்தியா காட்டுற பாத்தியா? சரி, இப்போ என்ன வேணுங்கற? சரி, நான் தரேன் இரு. குடுக்குற சொல்லியா எந்த பக்கம் போறா? லிப் டு லிப் குடுக்கிறதுக்காக ரெடியா போயிருப்பாளோ? நாமளும் ரெடி ஆயிடும். காலைல சாப்பிட்ட பொங்கல். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்லு. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் வெக்கமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. நான் தரேன், நீ கண்ணை மூடிக்கோ. ஏய், என்னடி போன்ல உச்சி கொட்டுற? அது உச்சி இல்ல, இச்சு. இச்சா? அவன் வளைச்சு வளைச்சு நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டு இருக்கான். நீ போன்ல ஏதோ உச்ச கொடுத்துட்டு இச்சுன்ற. அந்த கும்கியாவே பிறந்திருக்கலாம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன். ஹலோ, டேய் எங்கடா இருக்க? நான் ஃப்ரெண்டோட டிவி பார்த்துட்டு இருக்கேன்பா. பேரண்ட் வீட்ல நீ புரண்டதெல்லாம் போதும், காலையில சாப்பிட்டதுக்காக கொஞ்சம் வேலை செய்டா. நான் காலைல சாப்பிடவே இல்லை. ஓ, துறை கணக்கு பண்ணி தான் வேலை செய்வீங்களா? கணக்கெல்லாம் பண்ணியாச்சு, இனிமேல் தான் வேலையை ஆரம்பிக்கணும். என்னடா சொல்ற? நான் அப்புறம் பேசுறேன், வைங்க. ஒரட்டு முத்தமாவுல இருக்குது. சொல்லு. பாஸ், எங்க பாஸ் இருக்கீங்க? பாடியை பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். பாஸ், சொல்லு, என்ன விஷயம்? அவன் அன்னைக்கு கிஸ் கொடுத்துட்டான் பாஸ். அவ குடுக்கல இல்ல, கோச்சிட்டு பக்கத்து சீட்ல வந்து உட்கார்ந்திருக்காங்க பாஸ். அவ கோபக்காரிடா. ஃபாலோ பண்ணு. பாஸ், இப்ப அண்ணி அவனுக்கு கிஸ் கொடுத்துட்டாங்க பாஸ். அவ மானஸ்திடா, வாங்குனதை திருப்பி கொடுத்துருவா. டேய் சங்கர், நெத்திலையும் கண்ணத்திலையும் கிஸ் கொடுத்தா ஒண்ணு ஃப்ரெண்டா இருக்கணும்,
இல்ல பேரண்டா இருக்கும். லிப் டு லிப் கிஸ் கொடுத்தா தான் லவர். இவன் எங்க கொடுத்தான்? கண்ணத்துல பாஸ். அண்ணி எங்க கொடுத்தாங்க? கண்ணத்துல தான் பாஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டே தான் பாஸ். ஃப்ரெண்ட்ஷிப்பை டவுட் பண்ணாத சங்கு. ஃபாலோ பண்ணு. 5 வருஷம் இல்ல 50 வருஷம் நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் நான் உனக்கு மயங்க மாட்டேன், மசிய மாட்டேன். சோறு தானே திங்குற நீ. இல்ல சப்பாத்தி. சுகர் வந்துருச்சுல்ல. காமெடி பண்ணாத. தைரியம் இருந்தா நேர்ல வந்து பேசு. நான் பொலிட்டிக்கல்ல புரட்சியாளன். பொண்ணுங்க விஷயத்துல மிரட்சியாளன். ஐயோ எனக்கு போர் அடிக்குதுப்பா. எனக்கு இதயத்துல சாரல் அடிக்குது. நான் அழுதுருவேன். நான் உடைஞ்சிருவேன். சரி சரி நான் உன்னை அப்புறமா திட்டுறேன். போனை வை. நான் வரும்போது டென்ஷன் ஆவற? இந்த கவுன்சிலர் தொல்லை தாங்க முடியலப்பா. என்ன? விக்ரம் பாரு. இன்னைக்கு அண்ணி அழகா இருக்காங்கல்ல. யார் இருக்காங்க? சரி விடுங்க, தண்ணியை ஊத்திடுவான். பாஸ் கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடியை போட்டீங்கன்னா யாரை பாக்குறீங்கன்னே தெரியாது. அப்படியா? போய் என்னன்னு கேளு. ஏய் அடியால் உங்களோட வந்திருக்கான். ஏய் என்ன நீ? வாள ஒருத்தன் ஒன் சைடா லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நீ பாத்துட்டு இருக்க. அவன் சிக்னல் கொடுத்தாலே சிங்கம் 2 மாதிரி பாயிரான். நீயும் ஆம்பளை தானே, போய் தட்டி கேட்க மாட்டியா? போ. ஏய் ஆம்பளையா இல்லையான்றது இப்படி தான் டெஸ்ட் வச்சு பாப்பியா? இது பாரு, இப்ப நீ கேட்க போறியா இல்லையா? இப்படி நோக்கு. பாஸ் பொருள் எடுக்காதீங்க. ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். தலைவா என்னேவா? எல்லாத்தையும் சொல்லிடுவா. உளவுத்துறை அளவுக்குலாம் அது ஒர்த் இல்ல தலைவா. அப்படியா? பாக்குறதுக்கு தான் அது சூப்பர் ஃபிகர். ஏன் லவர்ல பழகுனதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது சுமார் ஃபிகர். நானே அவசரப்பட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கூட ஒண்ணும் இல்ல, நீங்க மட்டும் 300 வார்த்தை சொல்லுங்க, கை மாத்தி விட்டு போயிட்டே இருக்கேன். என்னடா லேண்ட கைமாத்துற மாதிரி ஃபிகரை கைமாத்தி விடுறேங்கற? மெயின்டைன் பண்ண முடியல தலைவா. நீங்க அண்டர்டேக்கிங் பண்ணீங்க. ஆனா தலைவா நீங்க பகுதி, வட்டம், கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர், சிஎம், பிஎம், ஆஹா அப்படி போன தலைவா. அத விட்டுட்டு லவ்வரு, ஹஸ்பண்ட், மருமக, மாப்பிள்ள, தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, இதுவா தலைவா அரசியல் வளர்ச்சி? இவன் வாழ்த்துறானா இல்ல வாடுறானான்னு தெரியலையே. கான்ஃபிடன்ட் பாஸ். கான்ஃபிடன்ட் கான்ஃபிடன்ட் வாங்கடா. தலைவா என்ன ராசா? என்ன எதுவுமே சொல்ல போறீங்க? உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட சுப்பு குட்டி உன்கிட்ட சேப்பட்டியா இருப்பா. எனக்கு தேவைப்படும் போது நான் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நீ மெயின்டைன் பண்ணு. என்னோட வளர்ச்சி தானே உன்னோட மகிழ்ச்சி. ஐ லைக் இட். தலைவா பாஸ் கண்ணாடியை கொடு, கண்ணு தொட்டி ஒழுகுது. அப்ப தலைவா நான் போராச்சா? பாப்பா பஸ் ஸ்டாப்ல சோளாவா நிக்குது. போ. என்ன சொன்னாங்க போய்? அப்படியே அவங்க திரும்பி பார்க்காம போறாங்க. உண்மையை சொன்னேன். உண்மையா சொன்னியா? சுனாமி மாதிரி வந்து சுருட்டிட்டு போயிட்டான் பாஸ். டேய் அவன் சுனாமி இல்ல, என் காதலுக்கு பினாமி. என்னைக்காவது நீங்க என்னை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? அவன் சைதாப்பேட்டையில இருந்து செங்கோட்டைக்கு ரூட் சொல்றான். நீங்க சைதாப்பேட்டையில இருந்து கண்ணமாப்பேட்டைக்கு ரூட் சொல்றீங்க. சங்கு நான் அரசியல்வாதி, எதையுமே விட்டுத்தான் பிடிப்பேன். நீங்க விட்டுட்டீங்க, அவன் பிடிச்சிட்டான். என்ன சொல்ற? ஆமா பாஸ், நீங்க 5 வருஷமா கட்சி நடத்துறீங்க. அவன் 5 மாசத்துல ஆட்சியை பிடிச்சிட்டான்ல. சங்கு சொல்லுங்க. காதல்ங்கிறது கட்சி கொடி மாதிரி. கூட்டணி மாறலாம், ஆனா கொடி என்னைக்குமே மாறாது. ஐயோ அண்டர்டேக்கிங் பண்ண வரானோ? கேள்விப்பட்டேன். அங்கரே சைடு வாங்க. வெக்கமா இல்ல? அடுத்தவன் காதலிய கல்யாணம் முடிச்சுக்கிட்டமேன்னு உன் மனசாட்சி உன்னை உறுத்தல? சூப்பர். நான் என் சுப்புக்குட்டிட்ட கேட்டேன், என் கூட இருந்தா
சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, கார்த்தியோட இருந்தா தான் சந்தோஷம் அப்படின்னு சொன்னான். அந்த சந்தோஷம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னைய கண்ட்ரோல் பண்ணாத, நான் கொதிச்சு போயிருக்கேன்டா. ஒரு பொண்ணு தான் காதலங்கிட்ட ஆசையா சாக்லேட் கேட்டா, ஐஸ்கிரீம் கேட்டா, ஏன் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் கேட்டா, நாம செஞ்சு கொடுக்கறது இல்லையா? அதான உண்மையான காதலுக்கு அழகு. கரெக்ட். அவ ஒண்ணே கேட்டா, எடுத்துக்கோன்ட்டேன். இப்ப சொல்லு, நான் யாரு? எக்ஸ் லவர். நோ, எக்ஸ்ட்ரீம் லவர். அவளுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவேன்? ஏன் சுப்புக்குட்டிக்காக? ஏன் சுப்புக்குட்டிக்காக? ஏய் உன்னதான். அவ ஐஸ்ல இருந்து ஒரு டிராப் கண்ணீர் வந்தா கூட உன் டோட்டல் பாடியில இருந்து பிளட் பீச்சி அடிக்கும். இல்ல இவர் என்ன நல்லா தான் வச்சிருக்காரு. இல்லைன்னா சரிப்படுத்துவேன். நீ புருஷங்கிற போஸ்டிங்ல இருந்துட்டு போ. ஆனா என்னைக்குமே நான் தான் காதலன். நிரந்தர முதல்வர் மாதிரி நிரந்தர காதலன். சுப்புக்குட்டி, நீ என் லவ்வர். உன்னோட மேரேஜுக்கு என்னால வர முடியல. இந்த பயவுள்ள என்னை கட்ட பஞ்சாயத்துக்கு கூட்டு போயிட்டான். உன் மேரேஜுக்கு நான் ஏதாவது gift பண்ணணும்னு நினைக்கிறேன். அதான் இவரையே கிஃப்டா கொடுத்திருக்கீங்கல்ல. ஐயோ, என்னைய விடவா இவன் அழகா இருக்கான். பெருசா, இன்னும் பெருசா, என் உசுரை விட பெருசா. அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போறான்? வருஷ கணக்கா இருக்கும் போல இருக்கு. சௌரி முடி மாதிரி இருக்கு. இனிமே நீங்க எப்படி வாழ்வீங்க? இப்படித்தான். இனிமேல் எல்லாமே இப்படித்தான். சுப்புக்குட்டி, ஒரு விஷயத்தை மறந்துடாது. உனக்கு குழந்தை பிறந்தா என்னோட பேரத்தான் வைக்கணும். இது ரிக்வெஸ்ட் இல்ல, உன்னோட கடமை. அப்ப பொம்பளை புள்ள பிறந்தா என்னடா? ஆட்டின் முராக்கான்னு வை. ஆமாடா, முராக்கா கொஞ்சம் புதுசா இருக்கட்டுமே.